அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டிஸ் கிரியேஷன். நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஆரி கிளாஸோட 6th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கிளாஸில் ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய புட்டாஸ் டிசைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் லெவலில் சிம்பிள்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கீழே த்ரெட் வச்சு நாட் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த நீடில் வழியாக நம்ம வந்து த்ரெட்டை மேலே எடுத்து அதில் வந்து நீடில் வந்து பீட்ஸ் வச்சுக்க போகிறோம். பீட்ஸை வச்சு நம்ம அந்த த்ரெட்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து பீடை வந்து த்ரெட்குள்ளே வச்சு லாக் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டுட்டோன்னா நல்லா லாக் ஆகிடும் அந்த பீடு, அப்புறம் எங்கேயும் நகராது. செகண்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீட் வச்சு பண்ணோம் இல்லையா, அதே ஒர்க்கை வந்து 2 பீட்ஸ் வச்சு வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 பீட்ஸ் வச்சு நம்ம கீழேருந்து நம்ம சுற்றி நம்ம மேலே த்ரெட்டை வெளியே எடுத்து அந்த 2 பீடுக்கும் கேப் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து போட்டு இந்த ஒரு பீடை வந்து லாக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பீடை லாக் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம இழுத்து விட்டுக்கணும் எப்போவுமே. இப்போ அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா 3 பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் வந்து கொண்டு வர போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ப்ளவுசஸ், ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய ப்ளவுசஸில் இந்த டிசைன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். ஸோ லாஸ்ட் பீட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து லாக் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. அப்புறம் கீழே வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த டிசைனில் ஃபஸ்ட்டு ஒரு பீட் வச்சு லாக் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம 4th கிளாஸில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்ட்ரைட்டாக செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி இந்த பீட்ஸை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஒவ்வொரு பீட்ஸாவோ இல்லை 2 பீட்ஸாவோ சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த புட்டா டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் ஃப்ரீயாக மேக்கப், பியூட்டிஷியன், மெஹந்தி, செல்ஃப் க்ரூமிங், பேக்கிங் அண்ட் ஆரி கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். யாராவது நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயுமே வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய பீடை வந்து லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி பீட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு வி ஷேப்க்கு வந்து ஸ்டிச் போட போகிறோம். இப்போது அந்த பெரிய பீக்கு கீழே வந்து நம்ம த்ரெட்டை வந்து வெளியே எடுத்து கீழே கொண்டு வந்து அதில் வந்து ஒரு 2 பீட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்க போகிறோம். அடுத்தது வந்து பெரிய பீடை வந்து ஃபஸ்ட் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பீட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கீழே ஒர்க் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். லாக் பண்ணி கீழே எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி சென்டர்லையும் சைட்லையும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 டைப்பில் வந்து பண்ணிக்க போகிறோம். அடுத்து இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய பீடை வந்து லாக் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஒரு 2-3 பீட்ஸை வந்து நம்ம வச்சு கீழே ஸ்டிச்சஸ் போட்டு லாஸ்ட் உள்ள பீடை வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணி கீழே எடுத்துக்க போகிறோம். போன கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பீட் பார்த்துருப்போம், அதாவது கோதுமை பீட், அதை வச்சு இப்போது இந்த ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, சென்டரில் ஒன்று, இந்த மாதிரி வச்சு நம்ம போட்டுக்க போகிறோம். இதுலேயுமே சேம் நம்ம எப்படி பெரிய பீடை லாக் பண்ணுறோமோ அதே மாதிரி லாக் போட்டுக்க போகிறோம்.
இந்த டிசைனில் 4th டிசைன் எப்படி நம்ம பண்ணோமோ சேம் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த சின்ன பீட்ஸை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் முடிஞ்சோடனே இந்த மாதிரி மறக்காமல் நம்ம வந்து லாக் போட்டுக்கணும். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.